டீச்சர்ஸ் யூடேஸ் ப்ளஸ் வெப்சைட்டில் ஸ்கூல் ப்ரொஃபைல் என்ட்ரி செய்யும் முறையை பார்க்கலாம். மொபைலில் கூகுள் கிளிக் பண்ணுங்கள். கூகுளில் சர்ச் பாக்ஸில் யூடேஸ் ப்ளஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் udasplus.gov.in ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம்னா மொபைலில் டாப்பில் ரைட் சைடு 3 கோடு இருக்கும். அந்த 3 கோடை கிளிக் பண்ணணும். லேப்டாப்பில் ஆட்டோமேட்டிக்காக மேலே இருக்கும். மொபைலுங்கிறதுனால 3 கோடை கிளிக் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணோம்னா கீழே ட்ராப் டீட்டெயில்ஸ் வரும். இதில் லாகின் ஃபார் ஆல் மாடியூல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். லாகின் ஃபார் ஆல் மாடியூல்ஸ் நம்ம கிளிக் பண்ணிக்கிடணும். மொபைலில் 3 டாட் இருக்கும். 3 டாட்டை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டை எனேபிள் பண்ணிக்கோங்க. டெஸ்க்டாப் சைட் எனேபிள் பண்ணோம்னா மொபைல் லேப்டாப் மாதிரி டிஸ்பிளே பெருசாக தெரியும். டெஸ்க்டாப் சைட்டை டிக் போட்டு எனேபிள் பண்ணிக்கிடணும். இங்கே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபைல் என்ட்ரி பண்ணணும். ப்ராக்ரஷன் ரிப்போர்ட்னா ஸ்கூல் மாடலில் கிளிக் பண்ணணும். நம்ம இப்போ ஸ்கூல் ப்ரொஃபைல் என்ட்ரி செய்ய போகிறோம். அதனால் 2வது ஆப்ஷன் ப்ரொஃபைல் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம லாகினை கிளிக் பண்ணணும். ஸ்கூல் ப்ரொஃபைல் என்ட்ரி பண்ணுறதுக்கு ப்ரொஃபைல் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் லாகினை கிளிக் பண்ணணும். 2வது இதை யூடேஸ் ப்ளஸ்ஸோடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு கேப்சா அப்படியே என்ட்ரி பண்ணுங்கள். லாகின் கிளிக் பண்ணணும். லாகின் கிளிக் பண்ணிங்கன்னா யூசர் ரோல் ஸ்கூல் யூசர் வித் டிசிஎஃப் என்ட்ரி பெர்மிஷன் அப்படிங்கிறதுல கீழே டவுன்லோட் ப்ரீ ஃபில்டு டிசிஎஃப் அப்படின்னு இருக்கும். இந்த டவுன்லோட் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த ஸ்கூல் ப்ரொஃபைலுடைய எம்டி ஃபார்மேட் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ப்ரீஃபில்டு டிசிஎஃப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இங்கே டவுன்லோடுங்கிறத கிளிக் பண்ணணும். மொபைலில் டவுன்லோட் ஆகியிருக்கும். இந்த பேஜை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு யூடேஸ் ப்ளஸில் என்ட்ரி பண்ணணும்னா ஈஸியாக என்ட்ரி பண்ணி முடிச்சிடலாம். 10 நிமிஷத்தில் என்ட்ரி பண்ணிடலாம். இந்த ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி வச்சுருந்தோம்னா ஃபஸ்ட்டு 1.1லேருந்து 1.26 வரைக்கும் இதில் ஆல்ரெடி ப்ரீஃபில்டாக இருக்கும். சப்போஸ் இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஃபில் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் 1.1லேருந்து 1.26 வரைக்கும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கொஸ்டின்ஸு கரெக்டான டீட்டெயில்ஸ் நம்ம எழுதிட்டு பிளாக் எம்ஐஎஸ் கோஆர்டினேட்டர் அதாவது டிஸ்ட்ரிக்ட் எம்ஐஎஸ் கோஆர்டினேட்டருக்கு வாட்ஸ்அப் அனுப்பணும். கரெக்ட் பண்ணி தந்துடுவாங்க. ஒன் 1.26 வரைக்கும் உள்ளது. 1.27லேருந்து ஃபுல்லுமே ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதை ஸ்கூல் ப்ரொஃபைல் என்ட்ரி பண்ணுறதுக்கு கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ரீட் பண்ணி பார்த்துட்டு இந்த கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டான டீட்டெயில்ஸை நம்ம எழுதி ஆஃப்லைனில் இந்த பிரிண்ட் அவுட்டில் நம்ம எழுதி வச்சுக்கிடணும். லாஸ்ட்டு 1.27 வரைக்கும் இருக்கும். 1.28 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்கும். இது எல்லாத்துக்குமே நம்ம கரெக்டான டீட்டெயில்ஸை எழுதி வச்சுக்கிட்டு யூடேஸ் ப்ளஸில் நம்ம என்ட்ரி பண்ணணும். ஃபில் பண்ணிட்டோம். ஃபில் பண்ணி வச்சதுக்கப்புறமா கீழே ப்ரொஃபைல் அண்ட் ஃபெசிலிட்டின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ரொஃபைல் அண்ட் ஃபெசிலிட்டியை கிளிக் பண்ணணும். இதில் என்ட்ரி பண்ணுறதுக்கு ப்ரொஃபைல் அண்ட் ஃபெசிலிட்டிஸில் இங்கேயும் கீழேயும் கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸு. 1.1 1.26 இருக்கும். ஸ்கூல் பேசிக் ப்ரொஃபைல் இருக்கும். 1.27 1.36 ஸ்கூலோட அதர் டீட்டெயில்ஸு. அது மாதிரி ஒவ்வொரு டேபுக்குமே என்னென்ன டீட்டெயில்ஸு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. 1.24 1.28 வரைக்கும் ஐசிடி டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ். இந்த 12 டேபையுமே நம்ம என்ட்ரி பண்ணணும். மேலே ஹெட்டிங் மேலே இருப்பாருங்க டேட்டா கேப்சர் ஃபார்மேட் அப்படின்னு இருக்குது. இதில் நம்ம சொன்னீங்களா இந்த ஒவ்வொரு டேப் இந்த கேட்டகரி வைஸ் கீழே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த கேட்டகரி வைஸ் மேலே ஸ்ப்ளிட்டப் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது ஃபுல்லுமே நம்ம என்ட்ரி பண்ணணும். 1.1லேருந்து 1.26 வரைக்கும் ஸ்கூலோடைய பேசிக் ப்ரொஃபைல் இருக்கும். இதில் ஃபுல்லாக இப்போ செக் பண்ணி பாருங்கள். இதில் நம்ம பிளாக் லெவலில் இதில் எடிட் பண்ண முடியாது. இது செக் பண்ணணும். மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும். மிஸ்டேக்ஸாக உள்ள கொஸ்டின்ஸும் ஆன்சரையும் நீங்கள் எழுதி பிளாக் எம்ஐஎஸ் கோஆர்டினேட்டர் அல்லது டிஸ்ட்ரிக்ட் எம்ஐஎஸ் கோஆர்டினேட்டருக்கு வாட்ஸ்அப் அனுப்பினோம்னா கரெக்ட் பண்ணி தந்துடுவாங்க. பிளாக் எம்ஐஎஸ் கோஆர்டினேட்டருக்கு அனுப்புங்க. பிளாக் எம்ஐஎஸ் கோஆர்டினேட்டர் டிஸ்ட்ரிக்ட் எம்ஐஎஸ் கோஆர்டினேட்டருக்கு அனுப்பி கரெக்ட் பண்ணிடுவாங்க.
ஸ்கூல் லெவல் என்ட்ரி செய்ய செக் பண்ணுறது ஃபஸ்ட்டு இது நம்ம செக் பண்ணி கரெக்டான டீட்டெயிலில் இருக்கான்னு பார்க்கணும். தவறாக இருந்துச்சுன்னா பிளாக் எம்ஏஎஸ் கோஆர்டினேட்டருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க எழுதி கொஸ்டின் ஆன்சரையும். 1.27 to 1.36 கிளிக் பண்ணுங்கள். இதில் தான் நம்ம ஃபுல்லாக என்ட்ரி பண்ண வேண்டியது. இதுலேயும் ஏற்கனவே ப்ரீஃபில்டாக இருக்கும். இதை ஃபுல்லாக எடிட் பண்ண முடியும். ப்ரீஃபில்டாக இருக்கும். கரெக்டான டீட்டெயிலாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்குது அப்படின்னா விட்டுறலாம். இல்லைன்னா கரெக்டான டீட்டெயிலை நம்ம இங்கே என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணணும். ஒவ்வொரு பேஜ்லேயும் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இருக்கும். சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணாங்க. 1.37 to 1.52. ஸ்கூலுக்குள்ளே அங்கன்வாடி இருக்கா? கவர்மெண்ட் மிடில் ஸ்கூல்ஸ்லாம் அங்கன்வாடி சென்டர்ஸ் இருக்கும். இருந்துச்சுன்னா எஸ் போடுங்க, இல்லைன்னா நோ போடுங்க. இது எஸ்ன்னு நீங்கள் போட்டோம்னா எவ்வளோ பாய்ஸ் இருக்காங்க, கேர்ள்ஸ் சைல்டு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டகரி வைஸ் இருக்கும். ஒரே ஒரு அங்கன்வாடி சென்டர் மட்டும்தான் ஸ்கூலுக்குள்ளே இருக்குன்னா அது ஒன்று மட்டும் போடுங்க. சில ஸ்கூல்ஸில் 2 அங்கன்வாடி இருக்கலாம். 2 சென்டர் இருந்துச்சுன்னா 2 இதுலேயும் நம்ம ஃபில் பண்ணணும். இதில் எல்லாமே கரெக்டான டீட்டெயில்ஸ் நம்ம என்ட்ரி பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே கரெக்டான டீட்டெயில் என்ட்ரி பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணணும். அடுத்து 1.53 டெக்ஸ்ட் புக் ரிசீவ் ஆகிருக்கா? ஃப்ரீ டெக்ஸ்ட் புக் வாங்கிட்டோம்னா எஸ் கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் புக் ரிசீவ்டு இந்த கரண்ட் அகாடமிக் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ரிசீவ் பண்ணிட்டோமா, எந்த டேட்டில் ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி எப்போ நம்ம ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். இது எல்லா டீட்டெயிலுமே நம்ம என்ட்ரி பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணணும். அடுத்து 1.54 கீ பெர்ஃபார்மிங்கு. Whether the school actively undertakes academic enrichment activities such as project, group work, portfolio, virtual lab, class performance, quiz, debates, creative writing, etc. இந்த இதில் நம்ம செய்கிறோம் அப்படின்னோம்னா இங்கே எஸ் போடுங்க, இல்லாட்டி நோ போடுங்க. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இதில் என்ட்ரி பண்ணணும். அதே மாதிரி எல்லா டேபையும் 1.55, 1.56, 2.1, 2.7, 2.20, 2.34 இந்த எல்லாத்தையுமே நம்ம ஒன்றுமே நம்ம கிளிக் பண்ணி ஸ்கூலோட கரெக்டான டீட்டெயிலை என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே சேவ் நெக்ஸ்ட் இருக்கும். சேவ் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணணும். இப்போ அதுமாதிரி லாஸ்ட் இதில் ஐசிடி டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸ்கூலில் எத்தனை டெஸ்க்டாப் இருக்குது, லேப்டாப் இருக்குது, டேப் இருக்குது, ப்ரொஜெக்டர், பிரிண்டர், ஸ்கேனர், இது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது, எத்தனை நம்பர் ஆஃப் இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷனல்ஸ், எத்தனை ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இதில் என்ட்ரி பண்ணணும். இது எல்லா டீட்டெயிலுமே நம்ம என்ட்ரி பண்ணிவிட்டு சேவ் கிளிக் பண்ணணும். 1.1லேருந்து 1.26 வரைக்கும் வியூ பண்ணுங்கள். மிஸ்டேக் இருந்துச்சுன்னா பேப்பரில் எழுதி சரியான டீட்டெயிலை எழுதி பிளாக் எம்ஐஎஸ் கோஆர்டினேட்டருக்கு அனுப்புங்க. அவங்க டிஸ்ட்ரிக்ட் எம்ஐஎஸ் கோஆர்டினேட்டருக்கு அனுப்பி கரெக்ட் பண்ணி தந்துடுவாங்க. 1.27லேருந்து இங்கே 2.28 வரைக்கும் ஒவ்வொரு டேப்பை நம்ம கிளிக் பண்ணி கரெக்டான டீட்டெயிலை என்ட்ரி பண்ணி சேவ் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணணும். இங்கே இந்த டேஷ்போர்டை கிளிக் பண்ணோம்னா இதில் இந்த 3 கோடு இருக்கு இல்லைங்களா, அந்த 3 கோடை கிளிக் பண்ணோம்னா இந்த ஃப்ரண்ட் பேஜ் வந்துடும். இது மேலே உள்ளது டவுன்லோட் ப்ரீஃபில்டு ஃபார்மை நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கணும், ஃபில் பண்ணணும். கரெக்டான டீட்டெயிலை ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு ப்ரொஃபைல் அண்ட் ஃபெசிலிட்டியை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி ஒவ்வொரு டேபாக மேலே டேட்டா கேப்சர் ஃபார்மேட்டில் ஒவ்வொரு டேபாக நம்ம கிளிக் பண்ணி கரெக்டான டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணி சேவ் நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். அதுமாதிரி ஸ்கூல் ப்ரொஃபைல் ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் டீட்டெயில்ஸாக கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கைட்லைன்ஸ் ரீட் பண்ணி பார்த்துட்டு இந்த ப்ரீஃபில்டு ஃபார்மை நம்ம என்ட்ரி போட்டு செஞ்சோம்னா டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ. அனைத்து பள்ளிகளும் ஸ்கூல் ப்ரொஃபைலை என்ட்ரி செய்ய வேண்டும். தேங்க்யூ.